அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு, நட்சத்திரத்தில் 100% பலன் இல்லை, ஏன் என்பதை இப்பொழுது நான் விளக்குகிறேன். நட்சத்திரம் என்பது இந்த பூமியில் வாழும் மனிதனாகிய நமக்கு அருகில் இருக்கும் நட்சத்திரம் சூரியன். அந்த நமக்கு அருகில் உள்ள நட்சத்திரத்தை சுற்றிதான் இந்த 9 கிரகங்களும் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த ஈர்ப்பு விசையால், சூரியனுடைய ஈர்ப்பு விசையால் மற்ற கிரகங்கள் நமக்கு அருகில் இருக்கும் நட்சத்திரத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அதில் நம் பூமியும் சூரியனை சுற்றி வருகிறது. அந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த சூரியன் இங்க இருக்கிற ஜாதகம், நம்ம வாழக்கூடிய அமைப்பிற்கு இந்த சோலார் சிஸ்டம், இந்த நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கிரகம் தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூரிய ஒளியை பெற்று அதனுடைய ஒளியையும் கலந்து நம்ம மனிதனை இயக்குகிறது. மீதி 27 நட்சத்திரம் என்பது அது இடத்தை குறிப்பது. ஒவ்வொரு இந்த பூமியை சுற்றியுள்ள மொத்த சுற்றுப்பரப்பை 27 நட்சத்திரங்களாக, நட்சத்திரம் என்ற ஒரு பெயரை வைத்து அந்த இடத்திற்கு, இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு இந்த பெயர், அதற்கு நட்சத்திரம் என்று ஒரு பெயரை வைத்து அவர்கள் 27 பகுதிகளாக அந்த இடத்திற்கு பெயரை வைத்துள்ளார்கள். அது நட்சத்திரம் கிடையாது. எனவே நட்சத்திரம் என்பது நம் சூரியன் தான் நட்சத்திரம். இதே போன்று பல சூரியன் உள்ளது, ரொம்ப தொலைவில் உள்ள நட்சத்திரங்கள். அங்கு பல பூமிகள், அங்க மனிதர்கள், அங்க பூமிகள் எல்லாமே கோள்கள்லாம் அதை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த ஒளிக்கும் அந்த ரொம்ப தொலைவில் உள்ள அந்த நட்சத்திர ஒளி நம் மீது விழுவதில்லை. அதனுடைய தாக்கம் நம் பூமிக்கு கிடைப்பதில்லை. நமக்கு அருகில் உள்ள சூரியனுக்கு மட்டும் உள்ள அந்த ஒளி மட்டும்தான் இந்த கிரகங்கள் மீது பட்டு நம்மை இயக்குகிறது. எனவே நட்சத்திரம் என்பது இடத்தை குறிப்பது. ஒரு பொதுவாக அதற்கு பெயர் வைத்துள்ளார்கள். நட்சத்திரம் என்று பெயர் வைத்து அந்த இடத்தை குறிப்பிட்டுள்ளார்கள். பூமியை சுற்றியுள்ள மொத்த பகுதியையும் 27 நட்சத்திரம் என்று. இதில் எந்த பலனும் இல்லை. ஏனென்றால் தூரத்தில் இருக்கும் நட்சத்திரம் அங்கு இருந்து இயக்குகிறது என்றது போல் நிறைய பேர் நினைத்து கற்பனையில் உள்ளார்கள். அது கிடையாது. நட்சத்திரம் என்பது ஒரே நட்சத்திரம். நம்ம அருகில் இருப்பது சூரியன் மட்டும்தான். அதனாலே வெளியில் உள்ள, தூரத்தில் உள்ள நட்சத்திரம் மூலயமாக எந்த பலனும் இல்லை. நம்ம பூமியை சுற்றியுள்ள இடத்திற்கு பெயர் தான் நட்சத்திரம் என்று நாம் பெயர் அளவில் அதுக்கு நட்சத்திரம் என்று மகம், பூரம், இது போன்ற அஸ்வினி, பரணின்னு பெயர் வைத்துள்ளோம். அவ்வளவுதான் தவிர அதில் எந்த பலனும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.